Hello friends, welcome to Ronnie Tailors. போடுகிற டிசைனுக்கு என்னென்ன மெட்டீரியல் தேவைன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மெட்டீரியல் என்னன்னு பார்க்கலாம். ஒரு பேப்பரில் வந்து நான் ஒரு ஸ்லீவோட டிசைன் வந்து நான் மார்க் பண்ணி வச்சுருக்கேன். இந்த வளைவு வந்து 1.25 இன்ச்சுக்கு பாருங்கள், ஒரு வளைவு 1.25 இன்ச்சுக்கு ஒரு வளைவு வர்றத மாதிரிக்கு அதே மாதிரிக்கு இதிலேருந்து ஒயரை வந்து ஒரு அரைஞ்சு இந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு 1.25 இன்ச்சு போடுறப்போ உங்களுக்கு எல்லா வளைவுமே வந்து ஒன்று போல் இருக்கும், ஈவனாக இருக்கும். அதேமாதிரி இந்த ஒவ்வொரு பாக்ஸும் வந்து 1 இன்ச் ஒயரம் 1 இன்ச்சு அகலம். அடியில் வந்து எல்லோ கலர் கார்பன் ஷீட் வச்சுருக்கேன். கார்பன் ஷீட் வச்சுட்டு நம்ம பென்சில்ட்டு மார்க் பண்ணுறப்போ உங்களுக்கு வந்து கிளாத்தில் வந்து பதிஞ்சிரும். நான் நீடில் நம்பர் 10 எடுத்திருக்கேன். இதில் சுகர் பீட் போட்டுக்கலாம். பீட்ஸ் வந்து நம்ம எப்போதும் போடும் இல்லையா, 2 பீட்ஸ் அந்த மாதிரி கூட போட்டுக்கலாம். இல்லைனா ஃபேப்ரிக் க்ளூ போட்டு இந்த மெத்தடில் கூட நீங்கள் போட்டுக்கலாம். நம்ம ஃபேப்ரிக் க்ளூ போடுறப்போ வந்து கண்டிப்பாக சைடு ஸ்டிச் போடணும். ஃபேப்ரிக் க்ளூ போடாமல் 2 பீட்ஸாக நம்ம போடுறப்போ அது வந்து சைடு ஸ்டிச் போடணும் இல்லை. பீட்ஸ் வந்து நெருக்கமாக இல்லாத மாதிரி இந்த மாதிரி சரி பண்ணிவிட்டு அப்புறம் ஃபேப்ரிக் க்ளூ போட்டுக்கலாம். அதே மாதிரி ஒவ்வொரு வளைவுக்குமே வந்து பீட்ஸ் கரெக்டாக எடுத்து வச்சு பார்த்துட்டு அப்புறம் ஃபேப்ரிக் க்ளூ போடுங்க. நம்ம சுகர் பீட் போட்டுட்டு அடுத்த லைன் வந்து நம்பர் 3 ஆன்டிக் பீட் போட்டுக்கலாம். நம்பர் 3 ஆன்டிக் பீட்டில் 4 பீட்ஸ் லாஸ்ட் எடுத்திருக்கேன். இப்போ நம்ம பீட்ஸ்க்கு இடையில நீடில் எடுத்துகிட்டு பீட்ஸுக்குள்ள ஹோல் இருக்குது பாருங்கள், அந்த ஹோலில் கொண்டு வந்துடலாம் நீடில். திரும்பவும் நம்ம 4 பீட்ஸ் எடுத்துக்கலாம். திரும்ப இந்த 2 லைனும் அடுத்த லைன் வந்து சுகர் பீடு ஆன்டிக் பீடு இந்த லைனும் போட்டுக்கலாம். நம்ம பீட்ஸ்லாம் போட்டுட்டு ஸ்டோன் போட்டுக்கலாம். நான் ஐ ஷேப் ஸ்டோன் எடுத்திருக்கேன். ஃபேப்ரிக் க்ளூ போட்டு ஸ்டோன் போட்டுக்கலாம். ஸ்டோன் போடுறது ஃபேப்ரிக்கில் கொஞ்சம் நிறையா போட்டு இந்த மாதிரி நல்லா ப்ரெஷ் பண்ணி விட்டுக்கோங்க. அதே மாதிரி உள்பக்கம் வந்து அயன் பண்ணிங்கன்னா கூட உங்களுக்கு ஸ்டோன் கீழே விழாமல் நீட்டாக இருக்கும். இப்போ இதில் ஒரு கலரு, இந்த பாக்ஸில் ஒரு கலரு, அடுத்த பாக்ஸில் வேறு கலர், அந்த மாதிரிக்கு மாற்றி மாற்றி போடணும். ஸ்டோன்லாம் நல்லா ட்ரை ஆகிட்டு ட்ரை ஆனதுக்கப்புறமா இதை சுற்றி நம்ம ஜர்தோ ஸ்ப்ரிங் போட்டுக்கலாம். நீடில் நம்பர் 10 எடுத்திருக்கேன். ஜர்தோ ஸ்ப்ரிங்குள்ளே நீடில் கொண்டு வந்துக்கலாம். த்ரெட்டு வந்து சேம் கலர் த்ரெட் எடுத்துக்கோங்க. சிங்கிள் த்ரெட்டில் போடுறப்போ உங்களுக்கு வந்து த்ரெட்டு வெளியில் தெரியாமல் நீட்டாக இருக்கும். நம்ம இதை கட் பண்ணிடலாம். கட் பண்ண ஜர்தோ ஸ்ப்ரிங் இருக்குல்லையே, அதுக்குள்ளே நீடில் கொண்டு வந்து நான் வந்து உள்பக்கம் போட்டிருக்கேன். இப்போ இதுக்கு நான் வந்து வச்சு பார்த்துட்டு கட் பண்ணியிருக்கேன். ஒன்றா கட் பண்ணிங்கன்னா அதே அளவுக்கு வந்து எல்லாமே கட் பண்ணிக்கோங்க. அப்போ உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நம்ம எல்லாத்துலேயுமே அந்த ஜர்தோ ஸ்ப்ரிங் போட்டுட்டு இந்த லைன் இருக்கு இல்லையா, லைனில் வந்து சுகர் பீட் போட்டுக்கலாம். மார்க் பண்ணியிருக்க லைனில் வர மாதிரி போடணும். சுகர் பீட்ஸ் இந்த மாதிரி எடுத்துருக்கேன். எடுத்துகிட்டு நம்ம லைனில் வந்து ஃபேப்ரிக் போட்டுக்கலாம். இதே மாதிரி நம்ம எல்லா லைன்லேயுமே போட்டுக்கலாம். நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறமா சைடு ஸ்டிச் போட்டுக்கலாம். இப்போ நம்ம சின்ன சின்ன லைன் இருக்குல்லையே, இதுலேயும் பீட்ஸ் போட்டுக்கலாம். பீட்ஸ் வந்து நான் சுகர் பீடை ஒட்டிலும் எடுக்காமல் கொஞ்சம் தள்ளி எடுத்திருக்கேன். நம்ம இதை ஒட்டிலுமே வந்து செயின் ஸ்டிச் போடணும் அப்படிங்கிறதுனால.
பீட்ஸ்லாம் போட்டு நான் சில்க் த்ரெட் எடுத்திருக்கேன். 1+1 எடுத்திருக்கேன். நீடில் நம்பர் 5 எடுத்திருக்கோம். இப்போ நம்ம இதில் வந்து செயின் ஸ்டிச் போட்டுக்கலாம். பீட்ஸை ஒட்டிலுமே வராத மாதிரிக்கு போடணும். இப்போ நம்ம த்ரெட் ஒர்க்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இதில் வந்து நம்பர் 5 ஆன்டிக் பீடும் சுகர் பீடும் போட்டுக்கலாம். போட்டுட்டு 2 பீட்ஸ்க்கு இடையிலையும் ஒரு சைடு ஸ்டிச்சு. ஃபுல் ஒர்க் முடிச்சிட்டா ரொம்பவே சூப்பராக இருக்குது. நெக்குக்கு வந்து சேம் டிசைன் தான் வரும். சேம் டிசைன் போட்டுட்டு திலகம் ஷேப் ஸ்டோன் மட்டும் போட்டிங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். பாருங்கள், நீட்டாக இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.